வணக்கம். மூலிகை மரங்களின் மருத்துவ குணங்களை அறிந்த அந்த காலத்திய மக்கள் அதன் பயன்களை பாமர மக்களும் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை புனிதமாக வணங்கப்படும் கோவில்களில் வளர்க்கத் தொடங்கினர். மூலிகைகள் நாட்கள் செல்ல செல்ல தெய்வீக முக்கியத்துவம் பெற்றதாக வரலாறு. அதுபோன்ற மூலிகைகளில் சிறுதானியங்களும் அடங்கும். இன்று நாம் பார்க்க போவது சிறுதானிய உணவுகளில் சிறந்த ஒன்றான தினை அரிசி பற்றித்தான். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு தொடருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள். தினை நார்ச்சத்து நிறைந்த ஒரு உணவாகும். இதை தினந்தோறும் ஒரு வேளை உணவாக சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் நீங்கும். வயிறு, குடல், கணையம் போன்ற உறுப்புகளை வலுப்படுத்தும். அவற்றில் இருக்கும் புண்களையும் ஆற்றும். குழந்தைகளுக்கு எளிதில் ஜீரணமாக இந்த திணை கஞ்சியை ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள தாய்மார்கள் குடிக்கிறார்கள். உடலின் தசைகளின் வலுவிற்கும் சருமத்தின் மென்மைக்கும் மிகவும் அவசியமாகும். திணை புரதச்சத்து அதிகம் நிறைந்த உணவாகும். திணை கொண்டு செய்யப்பட்ட உணவு வகைகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவதால் உடலில் உள்ள தசைகள் நன்கு வலுப்பெறும். தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து பளபளப்பு தன்மையை அதிகரித்து இளமைத்தன்மையை காக்கும். அதிகமான கோபம், கவலை போன்ற உணர்வுகள் நமது உடல் மற்றும் மனதில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. சிறிது காலத்தில் இவை மன அழுத்த பிரச்சனையாக உருவாகின்றது. திணை தானியத்தில் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் அதிகம் உள்ளன. எனவே திணை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் உண்பது மன அழுத்த பிரச்சனைக்கு சிறந்த ஒரு நிவாரணமாகும். அல்சைமர் நோய் என்பது ஒரு வகையான தீவிரமான ஞாபக மறதி நோயாகும். இந்த நோய் வந்தவர்கள் பல சமயங்களில் தங்களையே மறந்துவிடும் நிலைக்கு சென்று விடுவர். திணை மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து ஞாபகத்திறனை மேம்படுத்தும் சக்தியை அதிகம் கொண்டிருப்பதால் அதை சாப்பிட்டு வருபவர்களுக்கு அல்சைமர் நோய் ஏற்படும் ஆபத்து மிகவும் குறைவதாக மேலை நாட்டு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. திணை வைட்டமின் சத்துக்கள் அதிகம் நிறைந்தது. நமது உடலுக்கு அனைத்து வகையான வைட்டமின் சத்துக்கள் தேவை என்றாலும் வைட்டமின் B1 சத்து மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் இந்த வைட்டமின் B1 சத்து இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்கள், நரம்புகளின் சரியான செயல்பாட்டை உறுதி செய்கின்றது. இதய தசைகளையும் வலுப்படுத்தி இதயம் சம்பந்தமான எத்தகைய நோய்களும் ஏற்படாமல் தடுக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் உடலில் இருக்கும் அனைத்து எலும்புகளும் நன்கு வலுவுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். திணை கால்சியம் சத்துக்களை தன்னகத்தே அதிகம் கொண்ட ஒரு தானியமாகும். திணை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வர எலும்புகள் உறுதியாகும். அடிபட்டு எலும்பு உடைந்தவர்கள் திணை உணவுகளை சாப்பிட்டு வர உடைந்த எலும்புகள் விரைவில் கூடும். திணை புரத சத்துக்கள் அதிகம் கொண்டது. அதே நேரத்தில் கொழுப்புச்சத்து அறவே இல்லாத சில வகை உணவுகளில் இதுவும் ஒன்றாகும். திணையை அடிக்கடி சாப்பிட்டு வர உடலில் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பின் அளவை சமநிலையில் வைக்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.